வெள்ளரிக்காய் ரைத்தா இன்றைக்கி பண்ண போகிறேன். வெள்ளரிக்காயை வந்து தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுல் வச்சுக்கோங்க. துருவிய வெள்ளரிக்காய் போட்டுக்கோங்க. இதில் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூனு ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. கெட்டியான தயிர் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் புதினா போட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெள்ளரிக்காய் ரைத்தா ரெடி. ஒரு பவுல் வச்சுக்கோங்க. பெரிய உள்ளி, பச்சை மிளகாய், தக்காளி, அதை 3 இதில் போட்டுக்கோங்க. கெட்டியான தயிர் 1 கிளாஸ் ஊற்றுங்க. உங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க, ஆனியன் ரைத்தா ரெடி. இதில் கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கோங்க. இதாங்க ஆனியன் ரைத்தா. மாங்காய் எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி மாங்காய் ரைத்தா பண்ண போகிறேன். சீவி எடுத்துக்கிடுவோம். இதை தோல் சீவிக்கிடுவோம். சீவி எடுத்தாச்சுங்க. இதை ஒரு பவுல் வச்சுக்கோங்க. மாங்காய் துருவணும்ல, அதை போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நல்லா கட்டி தயிர் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்ருங்க. கரண்டு போச்சுங்க. மாங்காய் ரைத்தா. கேரட் ரைத்தாங்க. கேரட்டை நம்ம நல்லா துருவிக்கிடுவோம். ஒரு பவுல் வச்சுக்கோங்க. துருவின கேரட் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நல்லா கட்டி தயிர் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கேரட் ரைத்தா ரெடிங்க. ஒரு பவுல் வச்சுக்கோங்க. இதில் பானிபூரியை உடச்சி போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணியான தயிர் ஊற்றிக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இப்படியே கலந்து விடுங்க. இதாங்க பானிபூரி ரைத்தா.